வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்ட படமும் தல அஜித் அவர்களுடைய நடிப்பில் விஸ்வாச படமும் வருகிற பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 2 படமுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்கு. இதனால் தமிழக திரையரங்குகளே ரொம்பவே திருவிழா போல காட்சியளிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ரசிகர்களும் தங்களுடைய நடிகருக்கான பிளக்ஸ் பேனர் அப்படின்ட்டு தியேட்டர்களை ரொம்பவே திருவிழா கோலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் தற்போது பேட்ட விஸ்வாசம் 2 படங்களுக்குமான தியேட்டர் பிடிப்பதில் ரொம்பவே போட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. யாருக்கு எத்தனை தியேட்டர்கள், அதில் யார் அதிகமாக தியேட்டரை பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தகவல் தற்போது வெளியாகிருக்குங்க. யாருக்கு எத்தனை தியேட்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த தகவல் வெளியாகிருக்கு. போட்டி அப்படின்னு வந்துட்டாலே தியேட்டரில் சாதாரணமாக பேனர் வைக்கிறதுலேருந்து டிக்கெட் புக்கிங் வரைக்கும் வசூல் வரைக்கும் அதிகப்படியான கருத்துக்கள் தொடர்ந்து வெளியாகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது கிடைச்சிருக்க தகவல் படி விஸ்வாசம் படத்திற்கு தமிழகத்தில் மட்டுமே 600 தியேட்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. மேலும் பேட்ட படத்திற்கு 550 தியேட்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. இது பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 550 தியேட்டர்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கா, ஆனால் அஜித் அவர்களுக்கு 600 தியேட்டர்கள் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பல பேரையும் இந்த தகவல் வியக்க வச்சுட்டு வருது.